இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கண்டிஷனர் எப்படி அப்ளை பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா ஹேரில் இருக்கிற வாட்டர்லாம் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆனதும் நீங்கள் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கண்டிஷனர் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம கண்டிஷனர் போடாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஷாம்பு கொடுக்கும்போது நல்லா நீட்டாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிஷனரை வந்து ஹேரில் அதுக்கேற்ற மாதிரி போகலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே எடுத்து ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவீங்க. அப்படி பண்ணுவோன்னா கொஞ்சம் லாங் ஹேரு. ஸோ அதனால என்ன ஆகும்னா டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிஷனர் வந்து கஞ்சத்தனம் படாதீங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்காக நிறைய போடக்கூடாது. ஸ்கேல்ப்லாம் போடாமல் ஃபஸ்ட் ஹேரில் மட்டும் போட்டால் போதும். இதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். பார்த்தீங்களா?